தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது +1 பொதுத் தேர்வு. அரசியலிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர், சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் இன்று நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் 15,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து மட்டும் 4 முறை தமிழகம் வந்திருக்கும் பிரதமர் மோடி 5வது முறையாக இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார். தெலங்கானா மாநிலத்திலிருந்து விமானம் மூலம் பிற்பகல் 2:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கல்பாக்கம் செல்லும் அவர் மாலை 3:30 மணியிலிருந்து 4:15 மணி வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார். பின்னர் மீண்டும் விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் பிரதமர் மோடி மாலை 5 மணி அளவில் சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் நந்தனம் YMCA மைதானம் செல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றும் பிரதமர் மாலை 6:35 மணிக்கு விமானம் மூலம் மீண்டும் தெலங்கானாவுக்கு புறப்படுகிறார். பிரதமர் வருகையொட்டி சென்னையில் இன்று போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சாலைகளில் வணிக வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறும் நந்தனம் YMCA மைதானம் அருகே உள்ள அண்ணா சாலை, SV பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, சிப்பட் சந்திப்பு மற்றும் 100 அடி சாலை வரை நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை சிறிதளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே வாகன ஓட்டிகள் மாற்று வழியில் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் இன்று நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மத்திய கைலாஷ் முதல் ஹால்டா சந்திப்பு வரையும், பல்லாவரம் இந்திரா காந்தி சாலை முதல் கத்திப்பாரா சந்திப்பு வரை வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ராமாபுரம் மவுண்ட் பூந்தமல்லி சாலை முதல் கத்திப்பாரா சந்திப்பு வரையும், அசோக் பில்லர் முதல் கத்திப்பாரா சந்திப்பு வரையும் வணிக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விஜயநகர் சந்திப்பு முதல் கான்காட் சந்திப்பு வரையும், அண்ணா சிலை முதல் மவுண்ட் சாலை வரையும், தேனாம்பேட்டை நந்தனம் காந்தி மண்டபம் சாலையிலும் வணிக வாகனங்கள் செல்ல முடியாது. மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 மாடி கட்டடம் கொண்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை 10:30 மணியளவில் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,653 பயனாளிகளுக்கு 655 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு 1745 காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக சென்னையிலிருந்து ரயில் மூலம் நேற்றிரவு சீர்காழி சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியதாக குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று கூறியுள்ள EPS, போராட்டத்தோடு நிச்சயமாக இது நின்றுவிடப் போவதில்லை என்றும், தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறி வருவதாகவும், நம் பிள்ளைகளை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த போதைப்பொருள் மாஃபியா கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும். நான் இப்போது ஒரு தந்தையாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள், பாதிப்புகளை விளக்கிச் சொல்ல வேண்டும்.
குரூப் 4 தேர்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் 4 பதவிகளில் 6244 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள இன்று முதல் நாளை மறுநாள் வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். குரூப் 4 தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் தமிழ் தகுதித்தாள் தேர்வில் 40 விழுக்காடு மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே பாடம் சார்ந்த மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என TNPSC தெரிவித்திருக்கிறது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பால் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதையடுத்து தமிழக DGP உத்தரவிட்டதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பாம்பன் சாலை பாலம், திருக்கோவில் மற்றும் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு தனுஷ்கோடிக்கு வெளிமாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா வாகனங்களின் ஆவணங்கள் மற்றும் பயணிகளின் உடைமைகளை முழு சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரம் ஆதீனம் விவகாரம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மடத்திற்கு உள்ள அச்சுறுத்தலின் காரணமாக 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுர ஆதீனத்தின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் உள்ளதாக சிலர் நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்தது. ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி அளித்த புகாரின் பேரில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கில் தொடர்புடைய மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், செய்யூரைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 5 பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தருமபுர ஆதீன திருமணத்திற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 2 பேர் மாறி மாறி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மார்ச் 10ஆம் தேதி நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை நோக்கிய விவசாயிகளின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலைவால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லியை நோக்கி பேரணி முடிவை திரும்பப் பெறப்போவது இல்லை எனவும் விவசாயிகளின் பலத்தை மேலும் அதிகரித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். மார்ச் 6ஆம் தேதி பல்வேறு மாநில விவசாயிகள் டெல்லி வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். மார்ச் 10ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் ஜக்ஜித் சிங் குறிப்பிட்டார். விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதி முதல் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கினர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் நிலையில் சாலைகள், வீடுகள், மரங்கள் தெரியாத வண்ணம் வெண்போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்திருக்கிறது. கல்பா பகுதியில் 66 சென்டிமீட்டரும், குக்கும்சேரியில் 58 சென்டிமீட்டர் அளவுக்கும் பெய்த பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி படர்ந்து இருப்பதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான சாலைகள் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளன. லகுவால் என்ற பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க கேன்களில் குடிநீரை சேகரிக்கும் பணியிலும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவராக கோஹர் அலி கான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி தலைவராக இருந்த இம்ரான்கான் ஊழல் வழக்கில் சிறையில் உள்ளார். இம்ரான்கான் சிறையில் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அவர் பரப்புரை மேற்கொள்ளும் வீடியோ பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் பலனாக இம்ரான்கான் கட்சி பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் 91 இடங்களை கைப்பற்றியது. இருப்பினும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இந்நிலையில் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவராக கோஹர் அலி கான் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கட்சியின் பொதுச் செயலாளராக அயூப் கான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இம்ரான்கானின் கட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் 3வது முறையாக உட்கட்சி தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டில் +1 பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. சுமார் 8,20,000 மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். +1 பொதுத் தேர்வு இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் 3,302 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 7,534 பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் +1 பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். இந்த தேர்வினை 3,89,736 மாணவர்கள், 4,30,471 மாணவிகள் என மொத்தம் 8,20,207 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். தனித் தேர்வர்களாக 5,000 நபர்கள் +1 பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் 187 நபர்கள் +1 பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தும் பணியில் 46,700 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்வு முறையாக நடத்தப்படுவதை கண்காணிக்க 3,200 நபர்கள் கொண்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நிலையான கண்காணிப்பு படையினர் 1,134 நபர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை அமைக்க முயற்சிப்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என சுட்டிக்காட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயே குடியேறினாலும் அவருக்கு வாக்குகள் கிடைக்காது என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற திமுக பரப்புரை கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி இவ்வாறு பேசினார். மேலும் பாஜக ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்றும் திரும்ப திரும்ப இங்கு வந்து மக்களை ஏமாற்றி விடலாம் என நினைக்கிறார்கள் என்றும் கனிமொழி விமர்சித்தார். பிரதமர் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காரு. எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னே தெரியல. நேற்று தமிழ்நாடு, நாளைக்கு தமிழ்நாடு, அடுத்த வாரம் தமிழ்நாடு, போன வாரம் தமிழ்நாடு. எத்தனை தடவை வந்தா என்ன? தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப்போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இங்கே பிரதமர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனா வந்துட்டு போறாரே தவிர இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் என்று சொல்லி ₹1 கொடுத்திருக்காங்களா? சென்னை கொளத்தூரில் உள்ள அகரம் சந்திப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் வடிவேலு, திராவிடம் என்று கேட்பவர்கள் ஒருமுறை கருணாநிதியின் நினைவிடத்தை சுற்றி பாருங்கள் என்றும் அப்போது திராவிடம் பற்றி தெரிய வரும் என்றார். திரையுலகை கருணாநிதி எந்த அளவுக்கு நேசித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் வடிவேலு கூறினார். எம்ஜிஆர் தீவிர ரசிகனான, ஆனா இவருடைய தீவிர பக்தன், இவருடைய தீவிர விசுவாசி. நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலிருந்து தான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் அவர் 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனால் இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன், இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார். தேசிய மலரான தாமரையை எப்படி அரசியல் கட்சிக்கு சின்னமாக ஒதுக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவின் தாமரை சின்னத்தை ஒழிக்க வேண்டும் என ஆவேசமாக கூறினார். தாமரை சின்னத்தை வழங்கக்கூடாது என நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வழக்கு தொடர உள்ளதாகவும் சீமான் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்திலிருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்டபோது மயில அது தேசிய பறவைன்னா, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருவதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தரை நேற்று பாஜக தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழு நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர், பாஜக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் தொகுதி வாய்ப்பு குறித்து பேசியதாகவும் எண்ணிக்கை குறித்து பேசவில்லை எனவும் கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனக்கு யாராவது ஆயுஷ்வாசிட்டு கொடுத்தா எனக்கு வேணான்னு என்ன முதல்ல உங்களுக்கு மக்களை தேர்ந்தெடுத்த லோக்சபாங்கிறது அது மரியாதை.
நீங்கள் போய் அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஏற்றுக்கலாம் எனக்கு பதவி வேண்டியில்லை. யாருக்கு யார் இன்னைக்கு இவங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும் அப்படி ராஜ்யசபா சீட்டு? அது ஒரு பழக்கமாகி போச்சு. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்துக்கு நடிகர் வடிவேலு நேரில் சென்று மரியாதை செலுத்திய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை காமராஜர் சாலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நினைவிடம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதேபோன்று கருணாநிதியின் நினைவிடத்தில் கலைஞர் அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் சென்று பார்வையிட்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் வடிவேலு நேற்று மாலை கருணாநிதியின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்குள்ள அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிட்டார். அப்போது அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி இருக்கை அருகே தரையில் அமர்ந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார். இதேபோன்று அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அம்சங்கள் குறித்தும் திமுகவினர் வடிவேலுவுக்கு விளக்கி கூறினர். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவான முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. சென்னையைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், முகேஷ், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகியோர் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கியமானவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விசாரணை நடத்த அவருக்கு சம்மன் அனுப்பிய போது பிப்ரவரி 21ஆம் தேதி குடும்பத்துடன் தலைமறைவாகினார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் வீட்டை உடைத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சோதனையில் பறிமுதலான ஆவணங்களின் அடிப்படையில் அவரது 8 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. ஜாஃபர் சாதிக் செல்போனில் அதிக முறை உரையாடிய நபர்கள் யார் யார் என்பது குறித்து அறிந்து அதன் மூலம் ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சொகுசு காரில் வந்து ஆடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. ஈச்சம்பட்டி, சீலியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆடுகள் திருடு போயின. இதுகுறித்து அந்த பகுதி விவசாயிகள் மல்லியக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வந்தனர். இதனிடையே சீலியம்பட்டி பகுதியில் கந்தசாமி என்பவரது வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சொகுசு காரில் வந்து இறங்குவதும் ஆட்டு கொட்டகையில் இருந்த ஆடுகளை சொகுசு காரில் ஏற்றுவதுமான காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் புத்த பூமி நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை தாய்லாந்து அரசுடன் இணைந்து புத்த பூமி நிகழ்வை நடத்தியது. இரு நாடுகளிடையே கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள புத்த தலங்களின் மகத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை சார்பில் தற்காலிக புத்த தலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் தாய்லாந்து மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புத்த தலத்தை பார்வையிட்டு வழிபாடு நடத்தினர். இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அயோத்தி ராமர் கோவிலின் சிறப்பு குறித்து புத்த பூமி விழாவில் எடுத்துரைக்கப்பட்டது. கடைசி நாளில் மட்டும் சுமார் 2 லட்சம் நபர்கள் புத்த தலத்தை பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் புத்த பூமி நிகழ்வு நடத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவம் கண்ணப்பர் சன்னதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் 4 மாட வீதிகளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இரண்டாம் நாளான இன்று காலை 9 மணிக்கு வெள்ளி அம்பாரிகளில் காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் ஞான பிரசுனாம்பிகை தாயாரின் வீதி உலா நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா காப்பு கட்டப்பட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக காட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலை பக்தர்களின் பக்தி பரவசத்தோடு ஊர்வலமாக முத்துமாரியம்மன் சன்னதிக்கு வந்தடைந்தது. 9வது நாளான வருகின்ற மார்ச் 11ஆம் தேதி
தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. சென்னை கீழ்கட்டளையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்வின் போது சிவன், பார்வதி, சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்று வேடமிட்ட குழந்தைகளும் வீதி உலா வந்தனர். இந்த வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அதை பற்றி அனைவருக்கும் 2 மணி நேரத்தில் தெரிவிப்போம் என நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் வட்டம் உடையாளூரில் உள்ள ராஜராஜ சோழனின் நினைவிடத்திலிருந்து காளியம்மாள் பரப்புரையை தொடங்கினார். அப்போது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் எனவும் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும் தெரிவித்தார். மேலும் பணம் வழங்காமல் ஓட்டு சேகரிக்கும் 3வது பெரிய கட்சியாக உள்ளதால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஆளும் கட்சி பயப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் மூலம் தங்களுக்குரிய சின்னம் கிடைக்காதபடி நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். ஆனாலும் தாங்கள் நெருக்கடிகளுக்கு வீழாமல் வீரியமாக செயல்படுவோம் எனவும் காளியம்மாள் குறிப்பிட்டார். நீங்க நெருக்கடி கொடுக்க நாங்க என்ன வீரியமா பாயோம். நாங்க 10 அடிக்கு தான் பாய தயார்படுத்தி இருந்தோம் மனசுல. இப்ப எங்களை 99 அடிக்கு பாயறதுக்கான வேலையை இப்ப நீங்க செஞ்சிருக்காங்க. 2 மணி நேரம் போகுது எங்களுக்கு. 2 மணி நேரம் நீங்க என்ன சின்னம் கொடுத்தாலும் எங்களோட ஐடிவிங்கா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், உலகம்ல பரப்பிடுவோம். சிவகங்கை மாவட்டம் இரணியூரில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவின் போது கண்மாயில் மீன்கள் கிடைக்காததால் மீன்பிடியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வயல்களில் விவசாய பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரணி கண்மாயில் தண்ணீர் வற்றத் தொடங்கியது. இந்நிலையில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்த திட்டமிட்டு ஊத்தா குத்து மீன்பிடி விழாவுக்கு ஏற்பாடு செய்தனர். அப்போது ஊரின் வளர்ச்சி நிதியாக 200 ரூபாய் வசூலிக்க முடிவு செய்து இதுகுறித்து சமூக வலைதளங்களில் அறிவிப்பு விடுத்தனர். இதனையடுத்து திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது கண்மாயில் போதிய அளவிலான மீன்கள் கிடைக்காததால் ஊரின் வளர்ச்சி நிதியாக வழங்கிய 200 ரூபாயை திரும்ப கேட்டு மீன்பிடியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை அடுத்து 200 ரூபாய் வழங்கியவர்களுக்கு 100 ரூபாய் வழங்குவதாக ஊர் பெரியவர்கள் உறுதியளித்தனர். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து ஓமலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் பாமகவினர் வாக்கு சேகரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கோவில் திருவிழாக்கள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கோவில் திருவிழாக்களில் பாமக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு மக்களவைத் தேர்தலுக்கு ஆதரவு கேட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பச்சனம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் மற்றும் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு நடைபெற்ற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை அவர்கள் தொடக்கி வைத்தனர். ராஜஸ்தான் மாநிலம் பிக்கனீரில் இந்தியா மற்றும் ஜப்பான் ராணுவத்தினர் போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். தர்மா கார்டியன் என்ற பெயரில் இந்தியா ஜப்பான் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. ஜப்பான் பாதுகாப்பு படையின் லெப்டினன்ட் ஜெனரல் பாதுகாப்பு ஒத்திகையினை நேரில் பார்வையிட்டார். அப்போது இரு நாட்டு ராணுவ வீரர்களையும் ஊக்கப்படுத்தினார். 8ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை இலக்குகளை குறிவைத்து தாக்குவது உள்ளிட்ட சாகசங்களில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் உதவியுடன் வீடுகளில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒத்திகையும் ராணுவ வீரர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு செயலாற்றுவது, இரு நாடுகளின் ராணுவ படையின் வலிமையை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று பாத்திரத்திற்குள் தலையை விட்டு 5 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கி தவித்தது. துலை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. கிராமத்திற்குள் சுற்றித் திரிந்த சிறுத்தை தண்ணீர் தேடி அலைந்திருக்கிறது. அப்போது உலோக பாத்திரத்துக்குள் தலையை சிறுத்தை விட்டிருக்கிறது. அதன் பிறகு சிறுத்தையால் தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக பாத்திரத்திற்குள் இருந்து தலையை விடுவிக்க முடியாமல் சிறுத்தை தவித்து வந்தது. தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற மாவட்ட வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறுத்தையின் தலை சிக்கிக் கொண்ட பாத்திரத்தை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். எந்திரம் கொண்டு உலோக பாத்திரம் அறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறுத்தையின் தலை பாத்திரத்திலிருந்து வெளியே விடுவிக்கப்பட்டது. சுமார் 5 மணி நேரமாக பாத்திரத்திற்குள் தலையை விட்டு சிக்கி தவித்த சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வனத்தில் விடுவித்தனர். பாஜக சமீபத்தில் வெளியிட்டது.
அதில் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதியின் தற்போதைய எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஹர்ஷ்வர்தன் பெயர் இடம்பெறவில்லை. இந்நிலையில் தீவிர அரசியலில் இருந்து விலகி டெல்லியில் உள்ள தனது மருத்துவமனையில் மருத்துவ பணியை தொடரவுள்ளதாக ஹர்ஷ்வர்தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு மூலம் அறிவித்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலான தனது அரசியல் வாழ்க்கையில் 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றதோடு கட்சியிலும் மத்திய மாநில அரசுகளிலும் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். RSS வற்புறுத்தலின் பேரில் தேர்தல் களத்துக்கு வந்ததாக தெரிவித்துள்ள அவர், டெல்லி கிருஷ்ணா நகரில் உள்ள மருத்துவமனை தனக்காக காத்திருப்பதாகவும் தன்னால் இனியும் அதற்காக காத்திருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் நீண்ட இழுபறிக்கு பின் 2வது முறையாக ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவு வேட்பாளர்கள் 93 இடங்களையும் கைப்பற்றியது. ஆனால் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டதால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க முடியவில்லை. இதனால் 75 இடங்களையே பெற்ற முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி நவாஸ் பிரிவு தனிப்பெரும் கட்சியாக மாறி ஆட்சியமைக்க உரிமை கோரியது. 3வது இடத்தை பிடித்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசீர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் நவாஸ் கட்சிக்கு ஆதரவளித்தது. இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் 33வது பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் இன்று பதவியேற்கிறார். பாகிஸ்தானில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் பக்ராமந்த் கான் டாங்கி என்பவர் தாக்கல் செய்த மசோதாவில் இளம் தலைமுறையினர் சமூக ஊடகங்களால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ராணுவம், மதம் உள்ளிட்டவைகளுக்கு எதிராக சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதனை பாகிஸ்தானில் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த மசோதா தொடர்பான விவாதம் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டிற்கான IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் கேப்டனாக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. இந்நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக கடந்த ஆண்டு செயல்பட்ட ஏடன் மார்க்ரம் இந்த சீசனுக்கான கேப்டன் பதவியிலிருந்து மாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஏலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட பேட் கமின்ஸ் கேப்டனாக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான சீனியர் பெண்கள் ஹாக்கி போட்டி தொடங்கியது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த போட்டிகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகுல் மற்றும் சர்வதேச ஹாக்கி நடுவர் பாலாஜி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்திய அணி முதலிடம் பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி தோல்வி அடைந்ததால் முதல் இடத்தை நழுவ விட்டது. இதனிடையே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 1-3 என இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளில் உயர்வை கண்டிருக்கிறது. புள்ளி பட்டியலில் தற்போது 3ஆம் இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் வெற்றி பெற்றால் 2ஆம் இடத்துக்கு முன்னேறலாம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் 2 முறை இந்திய அணி தகுதி பெற்றும் கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை. நடிகர் விக்ரம் நடித்து வரும் சியான் 62 படத்தில் நடிகர் சூரஜ் வெஞ்சரமூடு இணைந்துள்ளார். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடிப்பதில் புகழ்பெற்றவர் நடிகர் விக்ரம். இவர் தற்போது பா ரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து விக்ரமின் 62வது படத்தை சித்தா படத்தை இயக்கிய அருண்குமார் இயக்குகிறார். இப்படத்திற்கு தற்காலிகமாக சியான் 62 என பெயரிட்டுள்ளனர். இந்த படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார். படத்தின் கிளிம்ஸ் வீடியோ சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்றது. இதனைத் தொடர்ந்து இப்படத்தில் நடிகர் S.J. சூர்யா நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்தது. தற்போது பிரபல மலையாள நடிகர் சூரஜ் வெஞ்சரமூடு நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இவர் மலையாளத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்கும் வகையில்
ஜன் விஸ்வாஸ் பேரணியை முன்னெடுத்துள்ளார் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ். தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற இந்த பேரணியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். பொது மேடைகளில் நீண்ட காலம் தோன்றாமல் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அக்கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. தொண்டர்கள் வெள்ளத்திற்கு நடுவே உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாஜக ஆட்சி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாட்டின் 73% மக்களை மோடி தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாகவும் இளைஞர்கள், விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். ராணுவத்தில் ஆட்களை சேர்க்கும் அக்னிபாத் திட்டத்திற்கு பீகாரில் கடும் எதிர்ப்புகள் எழுந்ததாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி இளைஞர்களுக்கு எதிராக அந்த திட்டம் இருப்பதாகவும் விமர்சித்தார். இந்தியா கூட்டணியை கட்டமைத்த நிதிஷ்குமார் பாஜகவுடன் கைகோர்த்த நிலையில் அவர் ஆளும் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் திரண்டது தேசிய அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் தான் போட்டியிடுவதை ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் முடிவு செய்வார்கள் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி பகவதியம்மன் கோயிலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரிடம் மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவருமே முடிவு செய்வார்கள் என பதிலளித்தார். அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டாய் அமைத்து சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் அருகே காசி விஸ்வநாதர் சிவாலயத்திற்கு சொந்தமான நிலங்கள் சுமார் 22 ஏக்கர் உள்ளது. அந்த பகுதியில் உள்ள பட்டியலின மக்களுக்கு இந்த நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் இரவோடு இரவாக கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் சமைத்து உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டாட்சியர் ஷிஜா இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோயில் நிலத்தை மீட்டுத் தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற அமைச்சர் ஐ பெரியசாமி மக்களுடன் பேசி சமரசம் செய்தார். திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள பூச்சிநாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயிலை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து செங்கல், மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இது தொடர்பான வழக்கில் நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என தீர்ப்பு வந்தது. இருப்பினும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் காரும் மறியலில் சிக்கியது. காரில் இருந்து இறங்கி வந்த அமைச்சர் பெரியசாமி உடனடியாக நிலத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் சேதமடைந்த சரக்கு கப்பல் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 18ஆம் தேதி ஏமன் வளைகுடா அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து அதிலிருந்த மாலுமிகள், ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கப்பல் மட்டும் அதே இடத்தில் கைவிடப்பட்டது. 15 நாட்களாக அதே பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ரூபிமர் சரக்கு கப்பல் நேற்று மூழ்கியதாக ஏமன் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகளை அழித்து பதிலடி கொடுத்து வருகின்றன. சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற கப்பலில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் பொருட்கள் இருந்ததால் மும்பையில் கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
சீனாவிலிருந்து கராச்சி நோக்கி சென்ற கப்பல் சந்தேகத்தின் அடிப்படையில் மும்பை துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த கப்பலில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பு தொடர்பான உபகரணங்கள் இருந்ததால் நவஷேவா துறைமுகத்தில் வைத்து DRDO அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டனர். அப்போது 22,180 கிலோ எடை கொண்ட CNC இயந்திரம் இருந்தது தெரியவந்தது. இந்த இயந்திரம் மூலம் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் என்பதால் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் கீழ் அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனத்தின் லெதர் தயாரிப்புக்காக CNC நிறுவனம் இயந்திரம் கொண்டுவரப்பட்டதாகவும் சர்வதேச விதிகளை மீறி இந்தியா செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு இடையே சுகாதாரத்துறை ஊழியர்கள் சொட்டு மருந்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் சாலைகள் உட்பட அனைத்து இடங்களிலும் குவியல் குவியலாக பனிக்கட்டிகள் கிடைக்கின்றன. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. துலாய் மற்றும் குரைஸ் ஆகிய பகுதியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் குவியல் குவியலாக கிடந்த பனிக்கட்டிகளில் நடந்து சென்று ஊழியர்கள் சொட்டு மருந்து வழங்கினர். இதேபோல் தோடா பகுதியில் பனிமழையை பொருட்படுத்தாமலும் வீடு தேடி சென்று சொட்டு மருந்து விநியோகிக்கும் பணியில் சுகாதாரத்துறை பெண் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் குஜராத் அணியை டெல்லி அணி வீழ்த்தியது. 5 அணிகள் பங்கேற்றுள்ள 2வது பெண்கள் பிரீமியர் கிரிக்கெட் போட்டிகள் பெங்களூருவில் நடைபெற்று வருகின்றன. இதன் 10வது லீக் போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதனையடுத்து டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக மெக்லினிங் மற்றும் ஷஃபாலி வர்மா களமிறங்கினர். இதில் ஷஃபாலி வர்மா 13 ரன்களிலும் அடுத்து வந்த அலிஸ் கேப்சி 27 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அதன்பின் லேனிங் சதர்லேண்ட் ஜோடி அதிரடியாக விளையாடிய நிலையில் லேனிங் 55 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 163 ரன்களை குவித்தது. 164 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இறுதியாக 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்களை மட்டுமே சேர்த்து குஜராத் அணி தோல்வியடைந்தது. இன்றைய போட்டியில் உத்தரப்பிரதேச அணியும் பெங்களூரு அணியும் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இனி தொடர்வது புதிய விடியல். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.